மேலும் ஒரு அண்மை செய்தி, டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாட்டில் சென்னையை தொடர்ந்து தற்போது நெல்லை ரயில் நிலையத்திலும் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. வணக்கம். தற்போது நெல்லை ரயில் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதை தாண்டி எந்தெந்த பகுதிகளில் சோதனை பலப்படுத்தப்பட்டிருக்கு, ரயில் நிலையங்கள்ல என்ன மாதிரியான சோதனை நடைபெற்று வருது, விவரங்கள்? வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்து 8 பேர் பலியான நிலையில் நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பை மேற்கொள்ள உளவுத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் முக்கிய இடங்கள், மத்திய அரசின் கட்டுப்பாட்டு அலுவலகங்கள் போன்ற இடங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதன்படி நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் அதிமணி உத்தரவின் பேரில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம், நெல்லையப்பர் கோவில், INS கட்டபொம்மன் போன்ற முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளின் அனைத்து உடைமைகளும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள், ரயில் நிலையத்தில் உள்ள பார்சல் சர்வீஸ் நிலையங்கள் போன்ற இடங்களிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரவு ரோந்து பணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நேரடியாக கண்காணிக்க அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் வாகனங்களை காட்டிலும் இன்று இரவு கூடுதல் வாகனங்களில் ரோந்து பணி மேற்கொள்ள நெல்லை சரக காவல்துறை அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளது. தொடர்ந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் மூலம் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணி மூலம் தீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.